ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தினவர்களாக முழுவதுமாக அவரை முன்னிட்டு ஒப்படைத்தவர்களாக சில மணிக்கூறுகளை செலவழிப்பதற்கு ஆதாரமாக நாம் உங்களுடைய சமூகத்திலே ஜெபிப்போம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உங்களுடைய சமூகத்தில் நீதியாயிருந்தாங்க. ஆமென். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அநேக வருடங்களுக்கு முன்னதாக இப்படி நேரடியாக முகமுகமாய் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக கூட நான் அவருக்கு நன்றிகளை ஏறடிக்கின்றேன். சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி விர்ச்சுவலாக ஒரு மீட் நடைபெற்றது. இது ISDF ஃபாஸ்டிங் பிரேயர். அதிலேயும் கலந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்றைக்கு மாதவகுமார் சொன்னது போல ஒவ்வொரு மாதமும் நான் கிட்டத்தட்ட சரின்னு சொல்லுவேன். ஆனா வேற ஒரு முக்கியமான என்கேஜ்மெண்ட் அந்த கிரியேட்ஸ் மினிஸ்ட்ரியில இருப்பதால் நான் ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைய நாளிலே கூட உங்களோடு கலந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் அவரை துதிக்கின்றேன். கொரோனா பயம் நீங்கிருச்சா? உள்ள நீங்கிருச்சா? ஒரு மாஸ்கோட நுழைஞ்சாங்க இல்ல? பயம் இருந்த சூழ்நிலையிலே கடந்த 2 வருடங்களாக முதல் 2 years ஆலயங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திறக்கப்பட்டு இருக்கின்றது. ஆலயத்திற்கு நேரடியாக சென்று நாம் ஆண்டவரை துதிக்க, ஆராதனை செய்ய, அவருடைய வசனத்தை கேட்க தேவன் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். சோசியல் டிஸ்டன்சிங் தடித்தலே உட்காந்துக்க அப்படியெல்லாம் சொல்லி இருந்த காலங்கள் நீங்கி இப்போ ஆலயத்துல தைரியமாக இருந்தாலும் சிலர் பயந்து கழித்து தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சிலர் அதையும் ஒரு காரணமாக சொல்லி வீட்டிலேயே உட்கார்ந்து ஆராதனையும் நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். ஆன்லைன் அது எங்களுக்கு ரொம்ப சேஃப் இல்லை. ஆலயத்துக்கு போகணும் என்று சொல்ல பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சியாக ஆலயத்துக்கு வந்த ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றார். நிறைய ஜபங்கள் நடந்தது. நிறைய இல்லங்கள் ஜப வீடுகளாக மாறியது. ஆராதனை நடத்துகின்ற இடமாக மாறியது. வசனங்களை ரொம்ப அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம் இல்லையா? மற்ற நாள் சொல்றத இப்ப அந்த பீரியட்ல ரொம்ப அடிக்கடி வசனங்களை சொல்லும். குறிப்பாக சொல்லக்கூடிய சங்கீதம் 91 பயப்படுற நேரத்துல எல்லாம் திறந்து வச்சு சொல்லிக்கிட்டு இருப்போம், இல்ல மனப்பாடமா சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் 91ஆம் சங்கீதத்திற்கு தேவன் ஒரு கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை என்றும் ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார். ஏசாயா 26:3 எடுத்து பார்த்தீர்கள் என்றால், ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவரை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஏசாயா 26:3 செய்தால்தான் சங்கீத 91 சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம தேவன் எல்லாருடைய கண்களில் உள்ள கண்ணீரை துடைக்கின்ற ஆண்டவர். அதையெல்லாம் பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாக நீக்கி விடுகிறார். கர்த்தரே இதை சொன்னார். ஏசாயா 25:8 அவ்வாறு சொல்லுகிறார். தேசம் பயப்படாமல் இருக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து வருகிறதுக்காக
அவருக்கு நாம் நன்றி செலுத்தணும். ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஆயிட்டோம். மைண்ட் அளவுல, மனதளவுல கொஞ்சம் தைரியமாக வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம். சோசியல் டிஸ்டன்சிங்கோட பாத்தீங்கன்னா சகோதரர் சொன்னது போல அந்த கீழமாசி வீதியில எல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு போறாங்கன்னே தெரியல. போன வாரம் நாங்க ஈஸ்ட் கேட் சர்ச்சுக்கு போயிருந்தோம். பாஸ்டர் சொன்னாரு, அடுத்த வாரம் காரில் வருகிறவர்கள் ஆலயத்திற்கு காரை கொண்டாடுறதைய நேரம் மிஷன் ஹாஸ்பிட்டல் காம்பவுண்ட்ல நிறுத்திட்டு நடந்து வாருங்கள் என்று சொன்னாங்க. நாங்க போன வாரம் போயிருந்தப்ப காரை வெளியிடுகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிடம் ஆகிவிட்டது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நோட் பண்ணினேன். யாரெல்லாம் வர்றாங்கன்னு பார்த்தா பேண்ட் ஷர்ட் போன்ற ஆளுங்க 100க்கு 1 தான் தெரியுது. மீதியெல்லாம் யாரா இருக்கிறாங்க? பெண்கள். ஓகே, அது பல காரணங்களுக்காக அவர்கள் அந்த ஷாப்பிங்க்கு போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த காலத்துல இருந்து கொண்டிருந்த வேளையிலும் கூட இன்றைக்கு மதுரையுடைய பாப்புலேஷன் அப்ராக்சிமேட்டா எவ்வளவு? 18 லட்சம். அப்ராக்சிமேட்லி 18 lakhs. கிறிஸ்டியன்ஸ் கணக்குல எத்தனை பேர் இருப்பாங்க? 6% அப்படின்னு எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு 25 பேராக நாம் கூறி ஆண்டவரை தியானிக்க, அவரிடத்திலே நம் ஜபங்களை ஏறெடுக்க தேவன் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வருகிறார். ரட்சிப்பின் அனுபவத்தை நமக்கு பெற்றவர்களாக நாம் வாழ தேவன் நமக்கு அருள் பெறுவார். இன்றைய நாளிலே நான் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வசனம், எடுத்தவர்கள் யாராவது வாசியுங்கள். தூய பவுலடியார் கொரிந்து சபையாருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள். 2 கொரிந்தியர் 2, 14, 15, 16. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டு போவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நட்சத்திரமாய் இருக்கிறோம். கெட்டு போவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? இந்த வசனங்களை பார்க்கும்போது 4 விஷயங்கள் அங்கே போடப்பட்டிருக்கின்றன. ஒன்று, எங்களை கொண்டு, it is by us. எல்லா இடங்களிலேயும், in all the places, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறது. அவருடைய நாலேஜ், அவரை பற்றிய நாலேஜ வெளிப்படுத்துகிறவர்கள் நாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றி. இந்த காரியத்தில் நம்ம பார்ப்போம், எங்களை கொண்டு இன்னைக்கு ஐஎஸ்டிஎஃப்ல நம்ம கொஞ்சம் 25 பேர் வந்திருக்கோம். நாம் கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவினை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். Are we reflecting Jesus? Are we showing Jesus in our life? நம்முடைய பேச்சு, செயல்பாடு, நடவடிக்கைகள் மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக இருந்தால் அவரை பற்றி அவங்க அறிவாங்க. These people are Christians. அவங்க உலகத்தோடு ஒத்து வாழ்பவர்களாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க அப்படின்னு மற்றவர்கள் நம்மை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். நான் நிறைய இடங்களை பிரசங்கத்துக்கு போகும்போது சொல்லுவேன், அந்த காலம் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது நமக்கு பெயர் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள்ன்றதை விட வேற ஒரு பேர், முக்கியமான பேர் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? வேதக்காரர்கள். அப்படின்னா மற்றவர்கள் கிறிஸ்துவை நம்மளை கண்டார்கள். என் மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்கிட்ட அவங்க ஸ்கூல் டீச்சர் ஒருத்தங்கிட்ட சொல்லி கொடுத்தாங்க, போக்சோல கைது செய்யப்படுறவங்க பேரெல்லாம் என்னவா இருக்குது? தாமஸ், ஏப்ரஹாம். அது ஒருவேளை வேணும்னு செய்யறாங்களான்றது அது அது 2வது கேள்வி. ஆனால் இன்றைக்கு மக்களின் பார்வையிலே கிறிஸ்துவின்
நற்கந்தங்களாய் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற நற்கந்தங்களாய் இருக்கிறோம். எங்களை கொண்டு பவுலடியார் சொல்கிறார். அவர் சவுலா இருந்தப்ப ரொம்ப கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் தெரிந்த விஷயம் நமக்கு. ஆனால் அவருடைய பாதையை நீங்கள் பார்க்கும்போது அவருடைய பாதை கடந்து வந்த பாதை பார்க்கும்போது சொல்லுவார், கப்பற்சி அந்த விளையாட கடந்து வந்தேன், புயலிலே கடந்து வந்தேன், அடிக்கப்பட்டேன். நம்மளோட சொல்லுவார் 40க்கு 1 குறைய அடிக்கப்பட்டேன், மிலாறுகளாக அடிக்கப்பட்டேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஈஸியான வாழ்க்கை, கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் வாழணும். அதுலயும் நம்ம மட்டும் வாழ்றதை விட நாம் மற்றவர்களுக்கு அந்த நற்கந்தங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? முதலாவதாக நம்முடைய எல்லாமே தெரியுங்களா? பிள்ளைகளை யாரை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள் நினைக்கிறீங்க? நீங்க காலையில 5:30 மணிக்கு எதிர்த்து பைபிள விரட்டி வாசிச்சு ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரம் ஆண்டோட செலவிடும் போது உங்கள் பிள்ளை முழிக்கிற பிள்ளையாக இருந்தால் பார்த்தாங்கன்னா அதை அவன் தான் பார்க்கும். It becomes a habit for him also. நாம வேலை செய்கிற இடங்களில் ஒரு சாட்சி, இவர் மாதவகுமார் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சாட்சி சமுதாயத்திலே நம்மை பார்ப்பவர்கள் கிறிஸ்டியன் பாட்டம் சத்தம் கேட்டுக் அந்த வீட்டிற்கு போனோம் என்றால் நமக்கு ஒரு மனசு நிம்மதி கிடைக்கும். நிறைய இருக்கிறார் சுகம் இல்லாதவர்கள். இன்னைக்கு ISTF பாத்தீங்கன்னா நான் அதை சாட்சியாக அநேக இடங்களில் சொன்னேன். எங்க நாகபுரத்தில் ஒரு பிராமண சகோதரர், அவருடைய மனைவி யூனிட் 4ல ஆல்மோஸ்ட் லாஸ்ட் பெட்ல இருக்கும்போது மாதவர்களும் போய் ஜோம் பண்ணிட்டு இருந்தப்ப அந்த கணவன் அடுத்த நாள் என்கிட்ட சொன்னாரு, சார் அவர் ஜோம் பண்ணாங்க சார், அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் தான் சார், அவர் இறந்து போவான்றதும் எங்களுக்கு தெரியும் சார், அது எங்களுக்கு மனதில் ஒரு நிம்மதி. அப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற நற்கண்டங்களாய் நாம் இருக்கிறோம். What about our roles in churches? திருச்சபைகள் நல்லா இருக்கா கெட்டா இருக்கா அதெல்லாம் பத்தி நம்ம பேச வேண்டாம். நீங்கள் ஒரு திருச்சபையின் அங்கத்தவராக இருக்கும்போது அந்த திருச்சபையில உங்களுக்கு எது தனி மரியாதை, ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. மற்றவங்களுக்கு ஒரு மரியாதை வரணும். அந்த மாதிரியான நடவடிக்கைகள் நாம் செய்கிறவர்களாக இருக்கும்போதுதான் அந்த வாசனை தந்தம் என்பது வாசனை. பாத்தீங்கன்னா எல்லாம் கண்ட முடி ஜோம் பண்ணிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும். என்ன யாரோ ஒரு பாடி ஸ்மெல் உள்ளவா அவங்க உள்ள வந்து எல்லாருக்கும் கண்ணை மூடிக்கொண்டிருந்தாலும் அதே போல கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவினை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக நம்மை எல்லா இடங்களிலேயும் சர்ச்சில் மட்டும் அல்ல, whether it is in your house or whether it is in your street or whether in your office or in working place, எங்க போனாலும் நம்ம பார்த்தாலே தெரியணும் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம் என்பது. 15-16 வசனங்களை பார்க்கும்போது அது சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் ஜீவ வாசனையும் மரண வாசனையும். There are 2 types of smell. ஒன்று ஜீவனை வெளிப்படுத்துகிற வாசனை, இன்னொன்று மரணத்தை வெளிப்படுத்துகிற வாசனை. அது பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு நம்மளை பார்க்கும்போது வித்தியாசமா பார்ப்பாங்க. மரணத்திற்கு ஏதுவானவர்களும் நம்மை பார்த்து மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு. அந்த மரண வாசனை அதுதான் தூய பவுலடியார் அந்த இடத்துல கூறுகிறார். நமது வாழ்க்கையை அப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்கிற விதமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1-ம் அதிகாரம் 23-24 வசனங்களை பார்க்கும்போது
நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு சொல்லுவாங்க. நாம உண்மையா நடந்தோம் என்றால், கடவுளுக்கு சில காரியங்களை செய்ய மாட்டோம் என்று சொன்னார். என்னங்க இதெல்லாம் சாதாரண விஷயத்த நீங்க போய் நீங்க எப்படி இருக்கிறீங்க, என்னங்க நீங்க உலகத்தோட போகல. கிரேக்கருக்கு பைத்தியம் மட்டும் கூட தெரியும். சிலுவையை பற்றி நாம் சொல்லும்போது சிலுவை சுமந்தவர்களாக கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கும். 1 கொரிந்தியர் 1:18 அழகாச்சது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுக் கொள்கிறவர்களுக்கு பைத்தியம் அளித்தது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாயிருக்கிறது. நாம் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துகிற, அவரை பற்றி அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகின்ற நற்கந்தங்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேகர் கிறிஸ்துவின் அன்பை அறியாதவர்கள் ஜனங்கள் பார்த்து பைபாஸ் ரோடு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஈஸ்ட் மாசி ஸ்ட்ரீட் மாதிரி ஆயிப்போச்சு. அவர்களுக்கு நம்ம சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க, வீட்டை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க, ஆபீஸ்ல நிறைய பேர். அவர்களுக்கு நம் செயல்பாடுகள் எல்லாமே அந்த இதை தெரிவிப்பதாக இருந்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். இதுல அந்த வசனங்கள் நம்ம வாசித்ததுல கடைசியாக கேள்விப்பட்டது, அதற்கு 16ஆம் வசனத்துல முதல்ல சொன்னேன் இல்லையா, 2 கொரிந்தியர் 16ஆம் வசனத்துல கடைசியா ஒரு கேள்வி. இங்கிலீஷ்ல am I sufficient for this என்று கேட்டிருக்கிறது. தகுதியானவன் குவாலிஃபை. இந்த நற்கந்தத்தை வீசுகின்ற அதற்கு நமக்கு தகுதி இருக்கின்றது. Are we qualified? நான் சொன்னேன் இல்லையா, நம்முடைய வாழ்க்கை தான் அதற்கு பதில். கிறிஸ்துவை பிரதிபலித்துக் கொள்ளலாம். கிறிஸ்து பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்துல சொல்லி, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க வேண்டும். We should reflect Jesus. We should reflect Jesus. மகாத்மா காந்தி, நீங்க நெட்ல போய் பாட்டு பாருங்க, about Jesus அப்படின்னு பார்க்கும்போது, I accept Jesus as Son of God. அவருடைய நடவடிக்கைகள் அது இங்கிலீஷ்ல அழகா பண்ணுவாங்க. 5 லைன் பண்ணுவீங்க, கைகள் பொதுவாக வருவாங்க. காந்தி about Jesus போட்டுப்பாங்க. He not only belongs to Christians but also to the entire race and community. உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயத்திற்கும் அவர் சொந்தமானவர். The New Testament gave me comfort. எப்பப்ப நான் மனசுல சோகமா இருந்தேன்னா அப்பெல்லாம் New Testament தான் போனது. சொன்னவர் காந்திங்க. இன்னைக்கு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க எடுத்து நெற்றில் அந்த கோட்டை எடுத்து நீங்க அவங்கள காட்டுங்க, காந்தி சொல்லியிருக்கிறாங்க. கிறிஸ்துவை பிரதிபலிப்போம், கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். அப்படியானால் அந்த நற்கந்தங்களாக நாம் இருக்கிறோமா? அதற்குரிய தகுதியை பெற்றிருக்கிறோமா? 2 கொரிந்தியர் 3:5 பார்க்கும்போது யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இது இட் இஸ் நாட் பிகாஸ் என்னுடைய எஃபிஷியன்சி, என்னுடைய திறமை, அல்லது நான் நல்ல ஜெபம் பண்றேன், நல்ல பாட்டு பாடுறேன், இல்லை. அவருடைய நற்கந்தத்தை வீச வேண்டும் என்றால் அந்த தகுதி நம்மால் உண்டாகும், தேவனாலே உண்டாகும். தேவன் தான் நமக்கு அந்த தகுதியை கொடுத்திருக்கின்றார். நமக்கு அந்த தகுதி இருக்கிறதா இல்லையா? How can we test? நம்ம சொல்லலாமா, அந்த தேவனுடைய பற்றி அறிந்த அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற நற்கந்தமாக நான் இருக்கிறேன். Are we confident? 2 கொரிந்தியர் 1:12 எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 1:12. எஸ், தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனதில் எங்களுக்கு சொல்லும் காட்சியே எங்கள் புகழ்ச்சியாக இருக்கிறது. அப்படி ஆட்டு போய் கேட்கணும்னா, are we qualified?
நான் குவாலிஃபைடா இருக்கிறேன்னா எனக்கு தான் போய் கேட்கணும். மற்றவங்களுக்கு நான் வித்தியாசமா தெரியலாம். ரொம்ப பக்தியான மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படியெல்லாம் தெரியலாம். ஆனால் உங்கள் மனச்சாட்சி உங்களுக்கு சாட்சியாக இருக்கும். நம்ம சொல்றது ரொம்ப விசேஷமாய் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு ஆண்டவர் சமூகத்துல அவருடைய பார்வையிலே நான் அவருடைய வாசனையை வீசுகின்ற நற்கந்தமா இருக்கிறேனா என்பதற்கு எங்களுடைய மனது சொல்லும் சாட்சி. அவர் கான்ஷியன்ஸ் இஸ் தி பெஸ்ட் ஜட்ஜ். நம்ம உலகத்துல we conducted ourselves in the world with the simplicity and godly sincerity, not with fleshy wisdom. உலக பிரகாரமான ஞானத்தை வைத்து எதுவுமே செய்ய முடியாது. நான் நல்ல பிரசங்கம் பண்ணலாம், எனக்கு நான் ரெஃபர் பண்ணி அந்த பல பிரசங்கங்கள் எடுத்து பார்த்து செய்யலாம், என்னுடைய நடவடிக்கைகள் நல்லா இருக்கலாம், எல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். இருந்தாலும் என்னுடைய மனச்சாட்சி சொல்றோம். அதுக்குதான் சொல்லுது சிம்பிளிசிட்டி அண்ட் காட்லி சின்சியாரிட்டி எனக்கு இருக்கிறது. அப்படியானா நாம கேள்வி மறுபடியும் இருக்கிறோம். அவர் சொல்றார், எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு கிறிஸ்துவை பற்றுகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துவதற்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சொல்றோம். அப்ப are we qualified? Are we sufficient? அதுதான் இங்கிலீஷ்ல முடிச்சு நம்ம தமிழ்ல இதற்கு தகுதியானவன் யார் என்று கேட்கும்போது அந்த தகுதியை தருபவர் ஆண்டவன். அப்படியானால் அந்த தகுதியை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக பார்க்க கூட நான் முடித்துவிட விரும்புகின்றேன். கொலோசையருக்கு எழுதிய நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 6-7 வசனங்கள். கொலோசையர் அவர்களுக்குள் பேர் கொண்டவர்களாகவும் அவர்கள் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் கடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. 2 விஷயங்கள். என்ன 2 விஷயங்கள்? ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, being rooted. ஸ்ட்ராங்கா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நாம இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னைக்கு வேர் அப்படின்னா நம்ம உடனே டக்கு மரங்களை நினைக்கணும். அப்படிதான் மரம் தான் நமக்கு தெரியும். வேர் அப்படின்னா மரத்தை வச்சு ரொம்ப ப்ராமினென்டா ஏதாவது இடங்கள் சொல்ல முடியுமா நீங்க? தமிழ்நாட்டிலேயோ இல்ல வேற எங்கேயாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அந்த மரத்தை வச்சுதான் ரொம்ப மேபி அதர் திங்ஸ், பட் அந்த மரத்தை வச்சும் பாப்புலாரிட்டி. அடையாறு ஆலமரம், தேக்கடியில அந்த தேக்கு மரத்தை வச்சுதான் அந்த ஊருக்கு தேக்கடி. மதுரையில ஏதாவது மரங்களை வச்சு பேரு பாத்திமா காலேஜுக்கு பின்னாடி ஆலமரம் பஸ் ஸ்டாப். அந்த காலத்துல நாங்க சின்ன பிள்ளைகளா இருந்ததுல 11A ஒரு பஸ் உண்டு சரிங்களா, சென்ட்ரல் டு அரச மரம். அந்த ரிசர்வ் லைனுக்கு பின்னாடி உள்ள அந்த அரச மரத்தை வச்சது. இன்னைக்கு நம்ம 4ஆம் நம்பர் ரோட் காமராஜர் சாலையில அரச மரம். அப்ப இந்த மரங்களை வைத்து அந்த இடத்துக்கு பேர் கிடைத்தது என்றால் அவற்றின் வேர்கள் வெரி ஸ்ட்ராங். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் பேர் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், அவரால் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிக உயரமான கட்டடம் இன்னைக்கு நேரத்துல துபாயில உள்ள புர்ஜ் கலீஃபா அப்படின்னு 146 மாடி. 146 மாடி அப்படின்னா அந்த கட்டடத்துக்கு எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கு. எவராலும் அசைக்கும். நம்மளுடைய வாழ்க்கை அதே போல கண்மலையாகி இயேசு என்னும் கற்பாறையின் மேல் கட்டப்பட்டால் வெள்ளம் சுரிந்து மழை பெஞ்சு அது இது அவைகளால் அடிக்கப்பட்டாலும் அசையாத ஒரு வாழ்க்கை வாழும். அப்ப இயேசுவின் அந்த அவரை பற்றி அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற நற்கரணங்களாக நாம் இருக்கிறோம். Being rooted in Jesus Christ, அவரில் மேற்கொண்டவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்கள். 3 விஷயங்களை சொல்லி முடிப்போம்.
அவரில் வேர் கொண்டவர்கள் என்று சொல்லும் போது முதலாவதாக being rooted in the word of God, ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் வேர் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வசனத்தை பேஸ் பண்ணி அவர் என்ன சொல்றாரோ அதுதான் என் வாழ்க்கையின் ஆதாரம், அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் ஆணிவேர் என்றவர்களாக நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாக அந்த வாசனை வீசுகின்ற தற்கண்டமாக நாம் இருக்கிறோம்ன்றத நம் மனச்சாட்சியை நமக்கு சொல்றோம். சங்கீதம் 1 சங்கீதம் 2-3 வசனங்களை பாருங்க என்ன சொல்லுது. சங்கீதம் 1-2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவர் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையில்லாத மரத்தை இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பான். அப்படின்னா நமக்கு அந்த கான்பிடன்ஸ் உண்டா? எஸ், நான் இயேசுவை பற்றி அறிகிற வாசனை வீசுகின்ற நற்கந்தமாய் இருக்கின்றேன். ஏனென்றால் நான் இயேசுவின் வார்த்தையிலே வேரூன்றியவன். I am rooted in the word of God. இரண்டாவதாக பார்க்கும்போது being rooted in the love of God, in His love, அவருடைய அன்பிலே நான் வேரூன்றியவனாக இருக்க வேண்டும். எபேசியர்கள் எழுதின நிருபம் 3 அதிகாரம் 15-17 வசனங்கள். எபேசியர் 3:15-17. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசுவுடைய பிதாவை நோக்கி நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி பெற்றவர்களாகி. அப்ப நாம் பலப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்றால் முழங்கால் படியிட்டு அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனை பலப்படவும் விசுவாசத்திலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாக அவருடைய அன்பிலே வேரூன்றியவர்கள். முதல்ல சொன்னேன் be rooted in the word of God. இரண்டாவது சொல்லுகிறேன் be rooted in the love of God. ஆண்டவர் அன்பின் வெளிப்பாடு, தன் சொந்த குமாரன் என்று பாராமல் நம்மை மீட்கும்படியாக அவரை அனுப்பினார். எதிர்பார்க்காமல் செய்கின்றான். அதற்கு அந்த ஒரிஜினல் டேர்ம் அகாப்பே. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்றான். நாம் இன்னைக்கு அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அன்பு என்பது சாதாரண அன்பு, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக. கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நாம் வாழ்கிறோம். லவ் ஆஃப் கிரைஸ்ட். ஏற்கனவே நான் கருத்தை சொல்லி இருக்கிறேன் தெரியாது. பிரேயிங் ஹேண்ட்ஸ் பார்த்தீங்களா? ஜெபிக்கும் கரங்கள். அது யாருடைய கரம்? ஏதாவது ஐடியா பார்த்தீங்களா? சோழைக்காரில் மெயினா இருக்கும் டிஜேஸ்ல. அது யாருடைய கரம்னு எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யாரோட கரம்? கொஞ்சம் நெருக்கி வராங்க. உங்களுக்கு தெரியுது, மற்றவர்களுக்கு தெரியுதா? ஏதாவது யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஜோம் பண்றதுதானே அதை காட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இந்த ஆயிரப்பட்ட இயேசுவின் கரமும் ஆயிருக்கும். ஜெர்மன் தேசத்துல 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அந்த 2 சகோதரர்களும் பெரிய ஆர்கிடெக்ட், சிற்ப வல்லுநர்கள். சிற்ப வல்லுநர்கள் நல்ல சிற்பங்கள் செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் பண்ணாங்க. ஆனா அவங்க காலேஜில் சேர்ந்து படிச்சு அதற்குரிய அந்த தகுதியை பெறல. நான் சொல்லல அந்த தகுதியை பெற்றிருக்கோம்னு கேட்டாங்க. அதே போல அந்த குவாலிஃபைங் டிகிரி அவங்க வாங்கல. அவங்க 2 பேருக்கும் ஆசை அந்த டிகிரியை வாங்கிட்டோம்னா நல்லது, ஆனால் பணம் அதிகமாக செலவாகும். அப்படி என்ன செய்யும்? அந்த 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்.
நானும் மாதவகுமார் இருக்கிறோம்னா நான் மாதவகுமார் சொல்றேன், மாதவகுமார் நீங்க போய் படிங்க. நான் எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் வருமானத்தை எல்லாத்தையும் அந்த ஆர்கிடெக்ட் அந்த வேலையை செய்து உங்களோட ஃபீஸ் எல்லாத்தையும் கட்டிடுங்க. நீங்க ஒரு 3 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு அந்த ஆர்கிடெக்ட வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும். அந்த நேரத்துல என்னைய படிக்க வைங்க. நல்ல ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் ஒத்துக்குவாங்களா? நீங்க படிங்க, அதற்குரிய ஃபீஸ் எல்லாத்தையும் நான் கட்டிடுறேன். நீங்க படிச்சு முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க நிறைய சம்பாதிப்பீங்க, என்னைய படிக்க வைங்க. அந்த நண்பரை இந்த நண்பர் படிக்க அனுப்புகிறார். காலேஜில் நிறைய செலவெல்லாம் ஆகுது. ஆனதுக்கு அப்புறம் ஒரு படிப்பு முடிப்பு வெளியே வரும்போது அவருக்கு பெரிய பேர் புகழ். ஏன்னா குவாலிஃபைடு ஆர்கிடெக்ட். இது காய்ச்சல் அடிக்குது, சளி பிடிக்குதுன்னு நம்ம எல்லாம் மருந்து சொல்லிடுவோம் இல்லையா? உடனே காய்ச்சல் அடிக்குதுன்னா பேராசிட்டமால் போட்டு டோலோசின் போடுறேன். அது டாக்டர்ஸ் குவாலிஃபைடு, நமக்கு தெரிஞ்சு வேலை இல்லை. இதே ஒரு டாக்டர் கரெக்டான எழுதி கொடுத்துட்டாரு, அவருக்கு போய் எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்கணும். சரியா? அப்ப அவர் படிச்சு முடித்து வெளியே வந்து விட்டார். வந்த உடனே நல்ல சிறப்பான தேர்ச்சி பெற்றவர் வந்தப்ப அந்த அடுத்த சகோதரன், தன்னை படிக்க வைத்த சகோதரன் கட்டி பிடிச்சு அழுகிறார். நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு நீதான் காரணம். உன்னுடைய அன்பை என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஒரு விட உன்னை படிக்க வைக்கிறேன், நான் அதையும் பண்ணிருக்கேன். நீ இப்பொழுது போய் படிக்க போகும். அவர் சிரித்துக் கொண்டே சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு அன்றைக்கு 2 பேரும் ஒரு ரூம்ல படுத்திருக்கும் போது அவர் தன்னுடைய கரத்தை அந்த நண்பரிடம் காட்டி, அந்த படிச்சு முடிச்ச நண்பர் என் கையை பாருங்க. கை பார்த்தீங்கன்னா சுத்தியல் மொழி நெருப்பு பட்டு காயங்கள், காய்ந்து போன கையெல்லாம் காஞ்சு போச்சு. இனிமே அவர் ஒரு பேனாவை படிச்சோ, ஒரு பென்சிலை படிச்சோ, ஒரு பிரஷை படிச்சோ எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சொல்றாரு. சொல்றாரு, நீ படிச்சு வந்தது போது நான் என்னால நீங்க படிக்க முடியாது. இனிமேல் போய் நான் படிக்க முடியாது. அந்த நண்பன் மிகவும் அழுகின்றான். ஐயோ, நீ என்னைய படிக்க வைக்கிறதுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையை நீ இழந்து விட்டாய். இப்ப நீ படிக்க முடியலன்னு சொல்றீங்க, அவர்களால சம்பாதிக்க முடியும். அழுதுட்டே படுத்துட்டாங்க. படுத்தல நைட் இந்த சகோதரன், அவர் படிக்க வச்ச சகோதரன் எழுந்து ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, என் நண்பன் அவன் மிகப்பெரிய ஒரு டிகிரி கிராஜுவேஷன் வாங்கி மிகப்பெரிய ஸ்காலரா வந்திருக்கிறான். அவனுக்கு உதவி செய்வதற்கு நீர் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பிற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அவன் அந்த நன்றியோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அந்த ஃப்ரெண்ட் முடிச்சுட்டாங்க. முடிச்சவருடைய ஜெபத்தை கவனிக்கிறான். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறான். என்னுடைய நன்றி படிப்பதற்கு நான் உதவுவதற்கு எனக்கு நீ கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி. கையை வச்சு ஜெபம் பண்ணிக்கிற போது அந்த மனுஷன் விரும்புவதற்கு அந்த கையை ஒரு படமாக வரைந்து விட்டார். அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இவ்வளவு பெரிய நிகழ்வு, கதையில் நிகழ்வு. இது ஜெர்மன் தேசத்தில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. எனக்கு அன்பானவர்களே, அந்த அன்பு நம்மில் வேறு இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு எதையுமே எதிர்பார்க்காமல் நமக்காக தன் ஜீவனை கொடுத்த அன்பு. அந்த அன்பு அதிலே வேரூன்றி நாம் இருந்தோம் என்றால், நம்மை பார்ப்பவர்கள் கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவினை நாம் பேசுகின்ற நற்சந்தங்களாக நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியிலே வேரூன்றியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எபேசியர் 3 மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு தெரிய வல்லவராகிய அவருக்கு. இந்த இடத்துல நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிறார். It is not by physical presence. It is by the presence of Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியிலே நாம் வேறொன்றியவர்களாக இருக்க வேண்டும். அவர்தான் கிரியை செய்கிறார். அவர்
அதுதான் நமக்கு வல்லமையை தராது. அந்த பரிசுத்த ஆவியிலே நாம் வேறொன்றியவர்களாக நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் எல்லா வித வல்லமையான காரியங்களை செய்வதற்கு அவர் நமக்குள் கிரியை செய்ய கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த வார்த்தையில் வேறொன்றியவர்களாய் இருப்போம். இரண்டாவது, அவருடைய அன்பில் அவருடைய அன்பில் வேறொன்றியவர்களாய் இருப்போம். மூன்றாவதாக, வேறொன்றியவர்களாக நாம் இருந்தால் அவரை பற்றி அறிகிற அறிவின் வாசனையை எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு வெற்றி சேர்க்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? ஒரு முடிச்சிட்டேன், பசங்க முடிச்சிட்டேன், நீங்க நம்மளோட எடுக்கிறாருன்னு நினைக்காது. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி செய்தி வந்தது. தமிழ்நாட்டின் அஸ்திவாரம் பாத்தீங்களா? அந்த நியூஸை பாத்தீங்களா? எங்கேயாச்சும் the foundation of தமிழ்நாடு, பாப்புலர் நியூஸ். ரொம்ப நல்லவங்களா யூடியூப்ல பார்க்கவே மாட்டீங்களா? சரி, செய்தித்தாழையாவது பாத்தீங்களா? செய்தித்தாள் நம்ம வீட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்க, யார் சொல்லியிருப்பா? சரி, தமிழ்நாட்டின் அஸ்திவாரம் கிறிஸ்தவர்கள் தான். யார் சொன்னது? ஸ்பீக்கர் அப்பா, தமிழ்நாட்டு சட்டசபையின் சபாநாயகர் சொன்னார், தமிழ்நாட்டின் அஸ்திவாரம் கிறிஸ்தவர்கள். எவ்வளவு பெரிய சாட்சி! இப்படி பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்குது. எவ்வளவு அப்செக்ஷன்! சபாநாயகர் சொல்றாரு, எஸ், நம்மளும் பார்த்திருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் கிறிஸ்தவங்க ஜெபித்த ஜெபத்தில் தான் இந்த அரசாங்கம் எல்லாருக்கும் தெரியும். everybody knows. ஒருத்தர் தேவையில்லாம ஒரு வார்த்தைய அதிகமா சொல்லிவிட்டார். ஒரு போதகர் என்ன சொன்னாரு? நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடாது. சரி, இன்றைக்கு தமிழக அரசின் அஸ்திவாரம் கிறிஸ்தவர்கள். சட்டசபையின் சபாநாயகர் சொல்லுகிறார். அப்போ ராஜேஸ்வரி, இந்த பேர் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டீங்களா? சரி, நாங்க நடிக்கிற பசங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ராஜேஸ்வரின்றது போன வருஷம் இப்ப மதுரையில் எப்படி நடக்கிற மாதிரி போன வருஷம் வந்து சென்னையில பயங்கர வெள்ளம் இல்லையா? அந்த டிஎம்கே கவர்மெண்ட் உள்ள வந்து அரசு பொறுப்பு ஏற்ற கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா சென்னையே மிதந்துச்சு. இப்ப கூட சொல்லியிருக்காங்க 22ஆம் தேதி கூட மதுரை மிதக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல, எனக்கு தெரியாது. 24ஆம் தேதிக்குள்ளாக அப்படி மிதந்த பொழுது அநேக சேதங்கள், மரம் விழுந்துச்சு, அது விழுந்துச்சு, இது விழுந்துச்சு. ஒரு பிசிக்கலி சேலஞ்சு ஒரு பையன் ஒரு மரத்துக்கடியில போய் சிக்கிட்டான். வேடிக்கை பார்க்கறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. அந்த மரம் தூக்க முடியுமான்னு அவனை தூக்க முடியுமான்னு பார்த்தாங்க. ஆனா யார் தூக்கியது தெரியுமா? யாருமா? ஒரு லேடி கான்ஸ்டபிள். அவங்க ராஜேஸ்வரி. இதெல்லாம் நமக்கு சாட்சிகள். நீங்க வச்சுக்க, கையில வச்சுக்கோங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு அப்கோர்ஸ் அவங்க தன்னுடைய தோழிலே அவனை சுமந்து ஆம்புலன்ஸ் கிடைக்காம ஆட்டோல பிடிச்சு அனுப்பி பையன் இறந்துட்டாங்க அதற்கப்புறம். ஆனால் அந்த பெண்மணிக்கு ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு விருது கொடுத்தார்கள். கவர்மெண்ட் presented an award to that constable. ஸ்டாலின் சிஎம் தான் கொடுத்தாரு. ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்து இருக்கிறது. நான் முடிஞ்ச வாட்ஸ்அப்ல ஐஎஸ்பி போட்டு போறேன், நீங்க பாருங்க. ராஜேஸ்வரி அப்ப முடிஞ்ச உடனே அந்த ராஜேஸ்வரி போய் கேட்கிறாங்க, அம்மா எப்படிமா இவ்வளவு பொருளா நீங்க செஞ்சீங்க? இப்பயாச்சும் ஞாபகம் வருதா? இந்த நியூஸ் பாத்தீங்களா? இல்லையா? ஞாபகம் இருக்கு. ரைட். அந்த அம்மா என்ன பதில் சொன்னாங்க ஞாபகம் இருக்குதா? சரி, அதையும் நான் சொல்லிக்கிறேன். இட் இஸ் மை ஃபாதர் ஹூ இன்ஸ்பயர்ட். என் தகப்பனால் என்னை இந்த மாதிரியான காரியங்களை செய்ய ஊக்குவித்தார். கமா ஃபுல் ஸ்டாப் இல்லை. நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட பைபிளின் மூலமாக இப்படி நான் அல்லேலூயா. நீங்க போய் 4 பேர் சொல்லுங்க. இந்து நியூஸ் பேப்பர்
எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்கு கிறிஸ்தவர்கள் தான் தேவை என்பதல்ல. அனைவரையும் யூஸ் பண்ணுவோம். அந்த அஜேஸ்வரையும் யூஸ் பண்ணுவோம், அப்பாவையும் யூஸ் பண்ணுவோம். அவ்வளவு கல்லுகளும் கூட. ஆனால் நாம் அப்படி இருக்கிறோம். அவரை பற்றி அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற நற்கர்களாக இருக்கிறோம். ஏற்பட்ட கிருபையை தேவன் நமக்கு அருள்வார்.